மகர ராசி உத்திராட நட்சத்திரம். இது சூரியனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 6 வருடம். என்னோட கணக்குப்படி 3 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 3 வயசு வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை. 3 + 10 13. 13 வயசு வரைக்கும் சந்திர தசை நடப்பில் வரும். அதன் பிறகு செவ்வாய் தசை 7 வருடம். 13 + 7 20. 20 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வரும். செவ்வாய் தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் லக்னத்துக்கும் ஆகாத தசை. அதாவது 11ஆம் அதிபதி தசை. இந்த லக்னத்துக்கு நன்மை செய்யாத கிரகம். அதாவது சனியோட வீட்டுக்கு செவ்வாய் பகவான் நன்மை செய்ய மாட்டார். செவ்வாய் தசை அப்படிங்கிறது மனசளவில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஏன்னா 7.5 சனி காலம். இப்போ 2ஆம் இடத்துல சனி பகவான், அதுலேயும் வக்ர காலங்கள். இப்போ 7.5 சனிலேருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைச்சிருக்கும். ஒரு 3 மாத காலங்கள் வச்சிங்களேன். இதுக்கப்புறம் 24, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 25. இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலம். ஏன்னா 7.5 சனி விடுதலை இருக்குது. அடுத்த வருஷத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு. படிப்பு ரீதியாக ஏற்றம் உண்டு. மன அழுத்தம் இருக்காது. மனசார்ந்த பிரச்சனைகள் இருக்காது. இந்த காலகட்டங்களில் எடுக்கக்கூடிய முடிவுகள் கொஞ்சம் சரியான முடிவுகளாக இருக்கும். ஏன்னா சனி வக்கர காலங்கள் இருக்கிறதுனால 20 வயசுக்கு மேலே 38 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு தசை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி. இப்போ 30 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னாக்கா முதல் சுற்று சனி நிறையவே பாதிக்கப்பட்டிருப்பீங்க. கடினமான உழைப்பு இருந்தும் கூட சரியான பலன்கள் இருந்திருக்காது. திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, சுய தொழிலில் பிரச்சனை, நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் பிரச்சனை, நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நிறைய ப்ராப்ளத்தை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. வேலையே இல்லாத சூழ்நிலையெல்லாம் ஒரு சில பேருக்கு இருந்திருக்கும். ராகு தசை அப்படின்னாவே வெளிநாடு வேலை வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும். ராகு பகவான் அப்படிங்கிறது முதல் சுற்று சனி, 7.5 சனி அப்படிங்கிறதுனால நிறையவே பாதிக்கப்பட்டிருப்பீங்க. புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்கள் இப்போ ராகு தசை ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தீங்கன்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருந்தால் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும். நீங்கள் வேறு லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு யோகரோட வீட்டில் இருந்து அந்த வீடு கொடுத்த கிரகம் ராகு பகவானுக்கு மறையாமல் இருந்தால் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்படி மறைஞ்சு இருந்துச்சுனாக்கா 18 வருடங்கள் கடுமையான கெடுபலன்கள் உண்டு. கடைசியில் வரக்கூடிய 6 வருடத்துக்கு மட்டும் விதிவிலக்கு உண்டு. ஆனால் இந்த கெடுபலன்கள் எப்படியெல்லாம் கொடுக்கும் அப்படின்னாக்கா திருமண வாழ்க்கையில் அதிகமாக கொடுக்கும். வேலை வாய்ப்பு கூட ஒரு சில பேருக்கு கொடுத்துரும். ஆனால் திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். மனசு ரீதியாக பாதிக்கப்படணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த ராகு பகவான். வேலை செய்யக்கூடிய இடங்களில் நெருக்கடிகள் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த நெருக்கடிகள் இப்போ இந்த காலகட்டங்களில் இருக்காது. ஏன்னா குரு பகவான் அப்படிங்கிறது 5ஆம் இடத்துல இருக்குது. பஞ்சமஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் இந்த டைமில். குரு பகவான் அப்படிங்கிறது நன்மை செய்யாத கிரகம். ஏன்னா விரையாதிபதினு சொல்லக்கூடியவர், 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த 2 இடத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பெரிய நன்மைகளை செய்ய மாட்டார். இருந்தாலும் 5ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்கறது ஓரளவுக்கு மனசு தெளிவை கிடைக்கும். ஏன்னா சுப கிரகம் இல்லையா, அவர் ராசியை பார்க்கறது அந்த அளவுக்கு நல்லது. ராசிக்கு 9ஆம் பார்வையாக குரு பார்வை இருக்கு. திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள், சூரிய சந்திர நட்சத்திரங்களுக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு. இப்போ திருமண வாழ்க்கையை நம்ம அமைச்சிக்கக்கூடிய டைமில் வர்றதுனால இந்த தசை அப்படிங்கிறது, இந்த தசை தான் பொறுப்பு எடுத்துக்கணும் திருமண வாழ்க்கைக்கு. ஏன் திருமணத்தை பற்றி நான் அதிகமாக சொல்கிறேன் அப்படின்னாக்கா திருமண வாழ்க்கை உங்களுக்கு நல்லபடியாக அமைஞ்சிடுச்சுனாக்கா உங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். அது ஒன்று சரியில்லைன்ற பட்சத்தில் நிறைய உங்களுக்கு அது சார்ந்த நிறைய பிரச்சனைகள், எவ்வளோதான் பொருளாதார வேலை வாய்ப்புகள் இருந்தாலும் திருமண வாழ்க்கை ஒன்று சரியில்லைனாக்கா நிறைய கஷ்டங்கள் மனசு ரீதியாக இருக்கும். அதனால் திருமணத்துக்கு உண்டான கிரகம் இந்த ராகு பகவான். உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல இடத்துலேருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இந்த காலகட்டங்களில் திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும். உங்கள் ராசிக்கு குருவுடைய பார்வை இருக்கிறதுனால இப்போ திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு கூடி வந்துடும். உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு பகவான் அவயோகரோட வீட்டில் இருந்து அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா திருமணம் தடைப்பட்டே இருக்கும். அப்படியே திருமணத்தை கொடுத்தா கூட நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். லவ் சம்மந்தப்பட்ட திருமணங்கள் நடக்கும். அதில் பிரிவுகளை அதிகமாக கொடுக்கும். 1க்கும் மேற்பட்ட திருமணங்கள், அதாவது 2க்கும் மேற்பட்ட திருமணங்கள், திருமண வாழ்க்கையில் நிறைய சந்தோஷங்களை பார்க்க முடியாமல் நிறைய மன உளைச்சல்கள் உங்களுக்கு வரும். இதனால் திருமண தடை அதிகமாக கொடுக்குது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. பொதுவாகவே திருமணம் ஆகக்கூடிய டைமில் ராகு தசை நடக்குது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. ஏன்னா ராகுக்கு வீடு கொடுத்த கிரகத்தையும் பார்க்கணும், ராகு எங்கே இருக்குன்னு பார்க்கணும், அந்த வீடு கொடுத்த கிரகம் எந்த அமைப்பில் இருக்குன்னு பார்க்கணும். இத்தனை நிறைய டீட்டெயில் எடுக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னாக்கா ராகு தசைக்கு அந்த அளவுக்கு பொது பலன்களாக நம்ம சொல்ல முடியாது. இது குரு பயிற்சி பலனோ இல்லை ராகு கேது பயிற்சி பலனோ இல்லை ஆண்டு பயிற்சி பலனோ கிடையாது. இது வரைக்கும் இந்த கிரக பயிற்சிகள் ஆகியும் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, பொருளாதாரத்தில் ஏற்றம் இல்லை, கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, தசாபுதியால் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வீடியோ இது. ஒரு சிலருக்கு ராகு பகவான் கடன் பிரச்சனைகள் கொடுத்துருக்கும், சுயத்தொழில் பாதிப்புகளை கொடுத்துருக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் மாறும். ஏன்னா குருவுடைய பார்வை இருக்குது. உங்களுக்கு 2ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். இப்போதைக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் சால்வ் ஆகும். ஒரு சில பேர்கிட்ட கடன் வாங்கியிருப்பீங்க, அது கொடுக்க முடியாமல் போயிருக்கும். ஒரு சில பேருக்கு நீங்கள் கடன் கொடுத்துருப்பீங்க, அது திருப்பி வராமல் வந்திருக்கும். 2025 வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. இந்த டைமில் எல்லாமே கொடுத்த கடன் எல்லாமே வசூலாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 38 வயசுக்கு மேலே 54 வயசு வரைக்கும் குரு தசை. இப்போ குரு தசை நடக்கக்கூடிய நபர்கள்
ரொம்ப ரொம்ப கவனிக்கக்கூடிய தசை அப்படின்னாக்கா அந்த குரு தசை. ஏன்னா இந்த காலகட்டத்தில் சுயத்தொழில் பாதிப்பு அதிகமாக இருக்கும், கடன் பிரச்சனைகள். ஏன்னா ராசிக்கு ஆகாத தசை, உங்கள் லக்னத்துக்கு ஆகார தசையாக இருந்தால் கூட, நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு யோக தசையாக இருந்தாலும் கூட முதல் 10 வருடம், இரண்டாவது 6 வருடம் இது மாதிரியான பலன்களை பிரித்து தான் கொடுக்கும் இந்த குரு பகவான். முதல் 10 வருடங்கள் நல்ல பலன்கள் கொடுத்துச்சுனாக்கா அதன் பிறகு வரக்கூடிய 6 வருடங்கள் கெடுபலன்கள் உண்டு. அதே முதல் 10 வருடங்கள் கெடுபலன்கள் கொடுத்துச்சுனாக்கா அதன் பிறகு வரக்கூடிய 6 வருடங்கள் நல்ல பலன்கள் உண்டு. இந்த குரு பகவான் தசை அப்படிங்கிறது 10 வருடம் ஒரு பலன், 6 வருடம் ஒரு பலன், இப்படி தான் பிரித்து கொடுக்கும் இந்த குரு பகவான். உங்கள் சுய ஜாதகத்தில் சரியில்லாத அமைப்பில் இருந்துச்சுன்னா அந்த கடன் பிரச்சனை எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கடன் பிரச்சனைகள் தீரும். 5ஆம் இடத்துல குரு இருந்து உங்கள் ராசியை பார்க்கறது சிறப்பு. மனசு தெளிவாக இருக்கும், எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்லா இருக்கும். வழக்கு ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்வாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு சாதகமாக நடக்கும் எதுவுமே. 54 வயசுக்கு மேலே 73 வயசு வரைக்கும் சனி தசை. இப்போ சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள், சனி தசை அப்படின்னாவே 7.5 சனி காலம். சனி தசை நடக்கும்போது 7.5 சனி நடக்குதுனாக்கா பலன்களை கம்மி பண்ணி தான் கொடுக்கும். ஏற்கனவே சனி தசை ஒரு சில பேருக்கு நல்ல பலன்களை கொடுத்து வந்திருக்கும். 2018 படாத பாடுபட்டிருப்பீங்க. இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. பொருளாதாரத்தில் நிறைய பிரச்சனை, வேலை வாய்ப்பு, அதுவும் இல்லாத சுயதொழில் பாதிப்பு, கடன் பிரச்சனைகள், இது எல்லாமே கொடுத்துருக்கும் இந்த 7.5 சனி காலங்கள். 7.5 சனி அப்படிங்கிறது இன்னும் 1 வருஷ காலம் இருக்குது. இந்த 1 வருஷ காலம் நீங்கள் தாக்கு பிடிச்சிட்டிங்கனாக்கா அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதன் பிறகு வரக்கூடியது தசாபுத்தி பாதிப்புகள் தானே தவிர கோச்சார நிலைமையில எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இப்போ 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்குது. 7.5 சனி விடுதல் ஆகிற காலத்தில் 6ஆம் இடத்துக்கு போயிடும். இப்போ அது அப்படியே ஆக்ஷன் ஆகும். கிட்டத்தட்ட 2026 சென்ட்ரு பகுதி வரைக்கும் இந்த கடன் பிரச்சனைகள், இந்த நோய் நொடி தொந்தரவுகள், அதுவும் இல்லாத சுயத்தொழில் பாதிப்புகள்லாம் கொஞ்சம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் பெரிய கடன்களை வாங்க வேண்டாம். சிறிய கடன்கள் வாங்கி தொழில் அமைக்கலாம், ஓரளவுக்கு சமாளிக்கலாம். அதே யாருக்காவது பணம் கொடுக்கணும் வாங்கணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் மன அழுத்தங்கள் உண்டு, வேலை சார்ந்த பாதிப்புகள் உண்டு. எதுவுமே நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது சனி தசையில் 7.5 சனி அப்படிங்கிறது கடுமையான கெடுபலன்கள் உண்டு. ரொம்ப கவனமாக வந்துட்டிங்கனாக்கா கெடுபலன்கள் அதிகமாக வராது. 73 வயசுக்கு மேலே 90 வயசு வரைக்கும் புதன் தசை நடக்கக்கூடிய நபர்கள், இது யோகாதிபதி தசை தான், லாஸ்ட்டில் வருது. கடைசியில் வயதான காலகட்டத்தில் வர தசை அப்படிங்கிறதுனால இது பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த காலகட்டத்தில் வர யோக தசை உங்களுடைய வாரிசுகளுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இப்போ யாராவது தொழில் பண்ணிட்டு இருக்காங்களா, அந்த தொழில் வளர்ச்சி கொடுக்கும், வருமானத்தை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். அதுவும் இல்லாத கடன் பிரச்சனை யாருக்கா இருந்ததுனாக்கா அந்த கடன் பிரச்சனைகளை தீர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் உடல்நிலை தொந்தரவுகளை அதிகமாக கொடுக்கும். இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு உடல்நிலை தொந்தரவுகள் உண்டு. உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது இந்த காலகட்டங்களில் நல்லது. மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தசாபுத்தி ரீதியாக பாதிப்புகள் இருந்துச்சுனாக்கா இதன் பிறகு ஓரளவுக்கு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். நன்றி.